நான் சொல்றதை நீ கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் கேட்கிறேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஈகோ. ஆண்டவர் உங்களோட கூட பேசுகிறாரா? ஆண்டவர் உங்க கூட பேசுகிறாரா? எப்படி பேசுவார்? எப்படி பேசுவார்? ஒரு நண்பரை போல திடீர்னு ஃபோன் வருது, நான் அட்டன் பண்ணி பேசினா ஏசுனார் பேசினாருங்க. பிதாவானவரே டைரக்டா எனக்கு என்ன செஞ்சாரு? பேசினாருங்க. அப்படியா? சிலர் சொல்றாங்கல்ல, அப்படி ஆண்டவர் வந்தாரு, நான் அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஆண்டவர் என் கூட பேசினாரு. திடீர்னு பார்க்குறேன் டேபிளில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, பக்கத்தில் இருந்த சேர்ல அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பிரத்யட்சமாய் தேவன் தம்மை உயிரோடு இருக்கிறவராக சீசர்களுக்கு என்ன செஞ்சாரா? உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வெளிப்படுத்தினாராம். ஒருவேளை நமக்கெல்லாம் அப்படி ஒருவேளை வெளிப்படுத்தலைனாலும் அவர் நம்மோடு கூட பேசுகிறதான தெய்வம். ஆமென். நம்மோடு கூட பேசுகிற தெய்வம். அப்படி வந்து என்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம்னா ஒரு நாளும் பேச மாட்டார். ஆமென். அவர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு என்ன செய்றார்? கொடுத்திருக்கிறார். வேதத்தை வாசிக்கும் போது நம்மோடு கூட என்ன செய்வார்? பேசுவார். இந்த சத்திய வேத வார்த்தையை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நம்ம தொடாம சட்டை பண்ணாம நான் தினம் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னு வைங்களேன். ஜெபம் பண்றதுங்கிறது நான் அவரு கூட பேசுறது. ஆனா வேதத்தை வாசிக்கிறதுங்கிறது அவர் என் கூட பேசுறது. ஆமென். நான் வேதத்தை எடுக்கல, வேதத்தை வாசிக்கல, ஆனா நல்ல மாங்குன்னு ஜெபம் பண்றேன்னு வைங்களேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரா? அவர் ஜெபத்தை கேட்கிறவர் தான். ஆனா வேதத்தை வாசியாதவர்களுடைய, தேவனுடைய சத்தத்தை கேட்காதவர்களுடைய ஜெபத்தை என்ன செய்ய மாட்டாராம்? கேட்க மாட்டாராம். நான் சொல்றதை நீ கேளு, அதுக்கப்புறம் நீ சொல்றதை நான் கேட்கிறேன். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஈகோ. அப்படியா? அவரு சொன்னதை முதல்ல நம்ம வாசிக்கணும், அவரு சொன்னதை முதல்ல நம்ம கேட்கணும், அதுக்கப்புறம் நம்ம சொல்றத அவர் கேட்பார். வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபமும் சொல்லுங்க அருவருப்பானது. அருவருப்புனா என்னது? சில காரியங்களை பார்த்தாச்சு அப்படின்னு நம்ம ஒதுங்கி போறோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம வேதத்தை வாசிக்கல, வேதத்தினுடைய வார்த்தைகளை கேட்கல அப்படின்னா நம்ம ஜெபம் பண்றப்போ ஆண்டவர் என்ன செய்வாரு? அருவருத்து ஒதுங்கி தான் போவார். என்னைக்கு வேதத்தின் வார்த்தைகளுக்கு கேட்கிறதற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறோமோ, அதான் சொல்றப்ப நம்முடைய செவிகள் என்ன செய்யணும்? விருத்த சேதனை செய்யப்படலாம். எனக்கு பிடிச்சா கேட்பேன், எனக்கு பிடிக்கலைன்னா கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச வசனமா இருந்தா நான் என்ன செய்வேன்? கீழ்ப்படிவேன். எனக்கு பிடிக்கல அந்த வசனம் சொல்றது அப்படின்னா நான் கீழ்ப்படிய மாட்டேன். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கை என்ன செய்யறாருன்னா பார்க்கிறாரு. ஒவ்வொரு வசனத்திற்கும் வார்த்தைக்கும் நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோன்னு பார்க்கிறார். வேதத்தின் மூலமா பேசுவார், ஊழியக்காரர் மூலமா பேசுவார், ஜெபம் பண்றப்ப பேசுவார், ஆராதனை நேரத்தில் என்ன செய்வார்? பேசுவார். பிரசங்கத்துல மட்டும்தான் பேசுவார்லாம் இல்லை. நம்ம அதனால நேராக பிரசங்கத்துக்கு போய்க்குவோம். ஆராதனை அது பாவம், அது அவங்க போய் என்ன செய்யிட்டு ஆராதிக்கட்டும். ஆராதிக்கிறதுக்குன்னு எப்போ ஒரு 10 பேர் அவங்க உட்காந்து ஆராதிப்பாங்க. பிரசங்க நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? வருவோம், கேட்போம். ஏன்? பிரசங்கத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்வார்? பேசுவார். இல்லை, ஆராதனையில் பேசுவார். ஆராதனை நேரத்தில் தேவன் இடைப்படுவார். ஆராதனை நேரத்தில் தேவன் அசைபாடுவார். ஆராதனை நேரத்தில் தேவன் என்ன செய்வார்? அசைபாடுவார். ஆராதனை நேரத்தில் தேவன் என்ன செய்வார்? கிரியை செய்வார். ஆராதனை நேரத்தில் தேவன் என்ன செய்வார்? விடுதலை தருவார். ஆராதனை நேரத்தில் தேவன் வல்லமையா என்ன செய்வார்? இறங்குவார். அவர் பேசுறத நம்ம கேட்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வாழ்க்கை என்ன செஞ்சோன்னா மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே. உலர்ந்து போன கோலை மாத்திரமல்ல, உலர்ந்து போனதான எலும்புகளையும் உயிரிடை பண்ணுகிறவர் ஆண்டவர். ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் இருந்த அந்த பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்துறார். எத்திர ஆண்டவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்கிறார். எசேக்கியேலுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. என்ன சொல்றது? மாம்சத்தின்படி பார்த்தா
ஒரு செத்து போய் ஒருத்தன் கிடக்குறான், இவன் உயிரடைவானான்னு கேட்டா கூட சரி பரவாயில்லைங்களா. அவன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது, எத்தனை நூற்றாண்டுகள் ஆச்சுன்னு தெரியாது. ஒரு மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு எலும்புகள் எத்தனை வருஷம் இருக்கும்? சரீரம் இதெல்லாம் என்ன செய்யுது? மக்கி போயிருது. எலும்புகள் எத்தனை வருஷம் இருக்கும்? இன்னைக்கும் டைனோசர் காலத்துல இருந்த எலும்புகள் என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. யோசேப்பு மரண தருவாயில ஒரு வார்த்தை சொல்றாரு, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். அப்பொழுது என்னுடைய எலும்புகள் என்ன செய்யுங்க? இன்னைக்கு என்னை எகிப்துல புதைக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாள்ல என்னுடைய எலும்புகள் எடுத்துட்டு போய் கானான்ல கொண்டு போய் என்ன செய்யுங்க? புதைங்கிறான். 430 வருஷம் கழிச்சுதான் அவங்க விடுதலை ஆகுறாங்க. விடுதலையாகி போறப்போ யோசேப்பினுடைய பிரேதம் அடக்கம் பண்ணப்பட்டிருந்த இடத்தை போய் தோண்டி எலும்பையும் அள்ளி கட்டிட்டு தான் என்ன செய்யறாங்க? போறாங்க. 40 வருஷம் வனாந்தரத்துல அந்த எலும்பையும் தூக்கி சுமந்திருக்காங்க பாருங்க. 430 வருஷம் ஆனப்போ அந்த எலும்புகள் என்ன செய்யல? யோசேப்பின் எலும்புகள் மண்ணோடு மண்ணா போகல, எலும்பு எலும்பா தான் என்ன செஞ்சு. ஆண்டவர் கேட்கிறாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடின போது அந்த எலும்புகள்ல ஒரு அசைவு என்ன செய்து உண்டாகுது. அதற்கு பிறகு நரம்புகள், அதற்கு பிறகு ஊன்கள், அதற்கு பிறகு தசைகள் எல்லாம் உண்டாகுது. உண்டாகிறது மாத்திரமல்ல, அந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து மகா பெரிய சேனைகளா என்ன செய்து நிக்குது. என்ன அர்த்தம்? தேவன் அசைவாடினால் எழும்ப முடியாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அவர் உலர்ந்த கோலை துளிர்க்க செய்கிறவர். ஆமென். அவர் உலர்ந்த கோலை துளிர்க்க செய்கிறவர். அவர் அசைவாடுனா போதும் நம்ம வாழ்க்கை உயிர் அடையும். பல ஆண்டுகளா செத்த பிரேதம் போல நம்ம வாழ்க்கை இருக்குது. எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த அசைவும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே போட்ட இடத்துல கிடக்கிற மாதிரியே இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமுமே இல்லை. அவருடைய அசைவாடுதல் நம்ம வாழ்க்கையில உயிர் மீட்சி என்ன செய்யணும்? கொண்டு வரும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய அசைவாடுதல் ஒரு உயிர் மீட்சி என்ன செய்யும்? கொண்டு வரும். அந்த தேவ சத்தத்தை நம்ம கேட்கும் பொழுது, அந்த தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்க நம்மை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, அந்த ஆவியானுடைய அசைவாடுதல் நம்மில் காணப்படும் பொழுது, உலர்ந்த எலும்புகளை போல இருந்தாலும் சரி நம்மை உயிரடைய பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்திற்கும் நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். ஒவ்வொரு வசனத்துக்கு நம்ம எவ்வளவு கீழ்ப்படுகிறோம். இருக்கிற எல்லாரும் பாவிகளா? நாங்க ஒரு 4-5 கொலை பண்ணிட்டோம், ஒரு 40-50 வருஷம் ஜெயிலில் இருந்தோம், இப்போ வந்து இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படியே நம்ம எல்லாம் ஒரு 2-3 பேங்க்கு கொள்ளையடிச்சோம், ஒரு 10-20 வருஷம் ஜெயிலில் இருந்தோம், இப்போ வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி ஏதாவது பண்ணிட்டோமா என்ன? இல்லை. நம்ம செய்யறதெல்லாம் சின்ன சின்ன மீறுதல், சின்ன சின்ன காரியம். வேதத்தினுடைய வசனங்கள்ல சின்ன சின்ன காரியங்களை அவப்படுத்தி, சின்ன சின்ன காரியங்களை மீறி நடந்து, அதனுடைய விளைவு தான் பல வருடங்களா துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அதனுடைய விளைவு தான் பல வருடம் வேதனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அந்த சில மதிகேடுகள் நம்ம வாழ்க்கையை விட்டு நீங்கும் பொழுது தாவீது சொல்றார், புத்தியீனமாய் செய்தேன். சில சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மீறுதல்கள் மாறும் பொழுது, முறுமுறுப்புகள் மாறும் பொழுது, சில தேவன் அருவருக்கக்கூடியதான காரியங்கள் மாறும் பொழுது தேவன் நம்மை எழுப்பி நிற்க செய்வார். ஆமென்.